விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் ஒரு நகைச்சுவையும் சொல்லுவார். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சிகள் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜேக்களில் பார்க்க முடிஞ்சது, நேர்களில் பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. விவித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னென்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 ஆண்டுகள் கடந்து இந்த வானொலி ஒலித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பாட்டு ஒன்று நான் தரவா